ඉමජිනේෂන් එක. ඒගොල්ලන් විශේෂයෙන් අතීතයේදී ඒ ආණ්ඩු බලය ඉන්න වෙලාවේ හදිසි නීතිය පාවිච්චි කරමින් මොකද්ද කරේ කුමක්ද කරේ කියන කාරණාව නැවත අපි හැරී බැලුවනම් අපට ඉතා පැහැදිලි ඒ මර්ධනයන් තිබුණා. ඒ මර්ධනකාරී වටපිටාවක් තිබුණේ ඒ තමන්ට එරෙහි අය පිළිබඳව කටයුතු කරේ කෙලසද කියන කාරණාව අපි හැම කෙනාටම පැහැදිලි. ඒ නිසා මම හිතන්නේ උදේ වරුවෙත් අගමැතිතුමියත් ඉතා පැහැදිලිව සඳහන් කරපු කාරණාව තමයි පැහැදිලිව අපට වුවමනා වෙලා තිබුණේ මේ හදිසි නීතිය හරහා දිත්වා සුලිකුණාටු තත්ත්වය රටේ ඇතිවෙච්ච තත්ත්වය නැවත යථා තත්ත්වයට පත් කිරීම සඳහා අවශ්‍ය පියවර. ඒ නිසා තමයි ජනතාවගේ ඒ සංවේගීභාවය ජනතාව පිළිබඳ ඔවුන්ගේ ප්‍රශ්නය පිළිබඳව සංවේදී නිසා තමයි කෝච්චි පාරවල් කැඩී තිබෙන අවස්ථාවල වලදී ඔවුන්ට අවශ්‍ය වෙනත් විකල්ප ක්‍රමවේදයක් කළ හැක්කේ කුමක්ද කියන කාරණා මත ඒ සඳහා අවශ්‍ය පියවර රජයක් ලෙස අපි ගනිමින් ඉන්නවා. නිසා තාමත්ම ආර්ථික වශයෙන් බංකොලොත් වෙලා ඒ තත්ත්වයෙන් මිදමින් මේ දිත්වා තත්ත්වයේ තුල අපි ඒ සඳහා මුහුණ දෙමින් කටයුතු කරන අවස්ථාවක ඒ හදිசி நீதியை අපි பாவிச்சு කර තිබෙනවා. இந்த சந்தர்ப்பத்திலே நான் நினைக்கின்றேன் அரசியல் பேதங்களை மறந்து அரசியல் லாபங்களை தேடுவதற்கான சந்தர்ப்பம் அல்ல இந்த இப்போது இருக்கின்ற சந்தர்ப்பம். சர்வதேச ரீதியாகவும் பூகோள அரசியலை நோக்கின்ற போதும் உலகத்தில் ஒரு போர் மேகம் மூண்டுள்ள நிலை காணப்படுகின்றது. எனவே நான் நினைக்கின்றேன் இந்த நாட்டின் பற்றுள்ள ஒருவராக இந்த நாட்டின் மீது அக்கறை உள்ள ஒருவராக இருந்தால் கண்டிப்பாக விமர்சனங்களை தாண்டி எவ்வாறு இன்று உலகில் ஏற்பட்டுள்ள இந்த போர் சூழ்நிலையில் நாட்டை ஒன்றுபடுத்தி பலமாக அந்த சூழ்நிலைக்கு முகம் கூடக்கூடிய திட்டங்களை வகுத்து நாம் அந்த யுத்த சூழ்நிலைக்குள் தள்ளப்படாது அந்த யுத்தம் மிக விரைவாக முடிவடைய வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு செயற்பட வேண்டிய ஒரு கட்டத்திலே நாங்கள் இருக்கின்றோம். எனவே இந்த சந்தர்ப்பத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஜனாதிபதி அவர்களுக்கு. நேற்றைய தினம் இந்த பாராளுமன்றத்திலே பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஈரானின் அந்த கப்பல் சம்பந்தமாக பல்வேறுபட்ட கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். பலர் இந்த அரசாங்கம் கருணையற்ற அரசாங்கம், இவர்கள் இந்த பிரச்சனையின் பால் நோக்காதவர்கள், பொதுவாக பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுக்களை மேற்கொண்டார்கள். ஆனால் யுத்தம் மூண்டுள்ள இந்த சந்தர்ப்பத்திலே ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டதை போன்று நாம் இந்த சந்தர்ப்பத்திலே நடுநிலைமையான அந்த கொள்கையை பின்பற்றுவதோடு மனிதாபிமானவர்களாகவும் நாங்கள் நடந்து கொள்கின்றோம் என்ற செய்தியை முழு உலகத்துக்கும் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த நாடு உலகத்திலே அறியப்பட்டது எவ்வாறு? கடந்த கால அரசாங்கங்களில் அயலவர்களுடன் சண்டையிட்டுக் கொள்கின்ற, அயலவருடைய வீடுகளை தீடுகின்ற ஒரு நிலைமைதான் இந்த நாட்டிலே காணப்பட்டது. கடந்த கால ஆட்சியாளர்கள் இந்த நாட்டில் ஆட்சியை மேற்கொள்கின்ற போது எமக்கு பல்வேறுபட்ட சம்பவங்களை குறிப்பிடலாம். 1983 அந்த ஜூலி கலவரம், திகன, இவ்வாறு அதே போன்று அலுத்கம, பல்வேறுபட்ட அந்த நிகழ்ச்சி நிரல்கள், அந்த நிகழ்ச்சிகள் உலகுக்கு சொல்கின்ற விடயம் என்ன? நாட்டில் தன்னோடு இருக்கின்றவர்களோடு கூட அமைதியாக, நெருக்கமாக, ஒற்றுமையாக செயற்படாதவர்கள் என்ற அந்த செய்திதான் உலகத்துக்கு சென்றது. ஆனால் நேற்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் மேற்கொண்ட அந்த துணிச்சலான, மிகவும் உண்மையிலே அந்த துணிச்சலான நடவடிக்கை காரணமாக இன்று உலகமே பாராட்டுகின்ற ஒரு நிலைக்கு காணப்படுகிறது. உண்மையில் இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட நாங்கள் மனிதாபிமானத்தை மதிக்கின்றவர்கள், மனித நேயத்தை மதிக்கின்றவர்கள். எனவே அந்த வகையில் நாங்கள் அதற்காக செய்யப்படுகின்ற ஒரு அரசாங்கம் என்ற செய்தியை உலகுக்கு சொல்லியிருக்கிறது. நேற்று ஒரு சில முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சம்பவத்தை வைத்து ஆளும் கட்சியில் இருக்கின்ற பாராளுமன்றர்கள், நீங்கள் கதைக்காவிட்டால் அமைதியாக இருங்கள், நாங்கள் இது சம்பந்தமாக கதைக்கின்றோம் என்று கூறியிருந்தார்கள். இவர்கள் சிலபோது மறந்திருக்கலாம், இந்த நாட்டில் எமது சமூகத்தை ஒட்டி
கடந்த அரசாங்கத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட மிக ஈனத்தனமான ஒரு செயல்தான் நாங்கள் அனைவரும் அறிந்த விடயம் கொரோனாவின் போது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள். அந்த சந்தர்ப்பத்தில் அரசாங்க தரப்பில் இருக்கவும் இல்லை, எதிர்த்தரப்பில் இருந்து கொண்டு அந்த ஈனச் செயல்களை செய்கின்றவர்களை பலப்படுத்திய அந்த கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் இன்று இந்த அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை பற்றி கேள்வி எழுப்புகின்ற நிலைக்கு தள்ளி இருக்கின்றார்கள். எனவே ஒரு விடயத்தை மிக தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். இன்று இந்த கட்டத்திலே நடைபெற்ற, குறிப்பாக நான் இந்த சந்தர்ப்பத்திலே எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக காலி பிரதேசத்திலே கராப்பிட்டிய வைத்தியசாலையிலே அந்த படைவீரர்களை கொண்டு வந்த போது அனைவரும், இந்த நாட்டில் உள்ள அனைவரும் ஒன்றாக இணைந்து அவர்களுக்கு ஒத்துழைக்கின்ற ஒரு செயற்பாட்டை மேற்கொண்டார். அந்த செயற்பாட்டிலே ஈடுபடுகின்ற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவிக்கொள்வதோடு, இத்தகைய இக்கட்டான சந்தர்ப்பங்களை அரசியல் லாபம் தேடுகின்ற சந்தர்ப்பங்களாக மாற்றி அதிலும் அரசியல் செய்கின்ற தனது பிரதேசத்தில் உள்ளவர்களை சந்தோஷப்படுத்துகின்ற கூற்றுக்களை சொல்லுகின்ற ஒரு இடமாக பாராளுமன்றத்தை பார்க்காது மாற்றமாக நாடு ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. 10 லட்சத்துக்கும் அதிகமான எமது நாட்டைச் சேர்ந்தவர்கள் தொழில் புரிகின்ற மத்திய கிழக்கு பிரதேசம் இன்று ஆபத்தான ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறது. அங்கு 10 லட்சம் பேர் தொழில் புரிந்தாலும் இன்னும் பல லட்சம் பேர் அவர்கள் ஊடாக வாழ்க்கையை நடத்துகின்ற ஒரு சந்தர்ப்பம் இது. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் இந்த போர் முயில் அகண்டு சமாதானம் ஏற்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. எனவே அத்தகைய அந்த பிரார்த்தனைக்காக, அந்த முயற்சிக்காக நாங்கள் பாடுபட வேண்டிய ஒரு தருணமே ஒழிய ஒருவரை ஒருவர் குற்றம் சுமத்தி அதன் ஊடாக அரசியல் லாபம் தேடி எமக்கு யுத்தத்தின் ஊடாக அழிந்த ஒரு பிரதேசத்தில் ஆட்சி கிடைப்பதில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? எனவே அந்த வகையில் நான் நினைக்கின்றேன், நாம் மிக பொறுப்பாக செயற்பட வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம். எனவேதான் நேற்றைய இரவு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் ஊடாக இந்த அரசாங்கம் எதனை சாதிக்க விரும்புகிறது, இந்த அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன என்பதை முழு உலகுக்கும் மிக தெளிவாக உறுத்தி காட்டிய சந்தர்ப்பமாக அதனை சொல்லலாம். அதே போன்றுதான் குறிப்பாக இன்னொரு விடயத்தையும் இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். 30 வருட கால யுத்தத்தின் அந்த கோர அனுபவங்கள் எமக்கு இருக்கிறது. எனவே அது யுத்தங்கள் முடிந்தாலும் கூட பிரச்சனைகள் முடிவதில்லை. எனவே தற்போது ஏற்பட்டுள்ள இந்த யுத்தம் சம்பந்தமாக, அரசாங்கம் சம்பந்தமான அரசாங்கத்தின் நிலைப்பாடு சம்பந்தமாக பலர் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். உண்மையிலே நாம் பலமுறை எமது அரசாங்கத்தை பிரித்துவப்படுத்துகின்ற பலரும் பல சந்தர்ப்பங்களில் ஒரு நாட்டின் இறையாண்மையை எதிர்த்து செயற்பட இன்னொரு நாட்டுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. எனவே ஈரான் மீது தொடுக்கப்பட்ட அந்த தாக்குதல் பிழையானது என்ற நிலைப்பாடு, அதே போன்றுதான் மத்திய கிழக்கில் ஏனைய பொதுமக்களை நோக்கி மேற்கொள்ளப்படுகின்ற அந்த தாக்குதல்களும் பிழையானது என்ற நிலைப்பாட்டை தான் அரசாங்கம் தெளிவாக எடுத்திருக்கின்றது என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். எனவே එනිසා මම හිතනවා විශේෂයෙන් ඊයේ මේ සභාව තුළ සමහරු අඳෝනාවක් තිබුණා. මේ ඇතිවී තිබෙන තත්ත්වයන් තුළ මේ රටේ විශාල මුස්ලිම් ජනතාවක් ඉන්නවා. ආණ්ඩුවට වක්කීමක් තිබෙනවලු ඒ පිළිබඳව ඇතිවෙච්ච යුද්ධමය තත්ත්වය පිළිබඳව සහ අපේ ස්ථාවරය පැහැදිලි කරන්න. මම හිතන්නේ ඇත්තටම මම මතක් කරන්න කැමති, සමහරු මේ පාර්ලිමේන්තුව තුළ ඒ පිළිබඳව කතා කරන සමහරු අපි අතීතය හාරා උස්සල බැලුවනම්, අතීතයේ දෙස බැලුවනම් ඔවුන් අද ජාත්‍යන්තරයේ ඇති වී තිබෙන තත්ත්වය පිළිබඳව අපගේ ස්ථාවරය පිළිබඳව විමසා සිටින ඔවුන් තමන්ගේ රට තුළ ඒ ප්‍රජාවට කෙනෙහිලිකම් සිද්ධ වෙන විට, තාඩන පීඩන සිද්ධ වෙන විට ඉතාමත්ම නින්දිත විදියට විවිධාකාරයෙන් බාධා එල්ලවෙන විට, පීඩාවන් එල්ලවෙන විට ඒ පීඩකයන් සමග ඔවුන්ගේ දෑත් ශක්තිමත් කරමින් ඔවුන් සමග සහයෝගයෙන් කටයුතු කරපු අය අද
මේ යුදමය තත්ත්වය තුළ මැදපැරදිග ඇතිවී තිබෙන තත්ත්වය පිළිබඳව අපේ ස්ථාවරය විමසා සිටනවා. මම හිතන්නේ හරි පැහැදිලි ශ්‍රී ලාංකිකයන් ලෙස අපි හැම කෙනාම අපි සදාකාලිකව සාමය සංහිඳියාව පතන අය. සාමය සංහිඳියාව පතන අය ඒ වෙනුවෙන් කටයුතු කරන අය. ඒක ඊයේ රාත්‍රියේ අපි ඔප්පු කරලා පෙන්වා තිබුණා. අපි මධ්‍යස්ථයි. ඒ මධ්‍යස්ථ වගේම අපි මානුෂීයයි කියන එක. ඒ මානුෂීයව අපි හැම විටම කටයුතු කරන්න සූදානම් ආණ්ඩුවක් වගේ අපි ලෝකේටම ඒ හරහා ඉතා පැහැදිලි පණිවිඩයක් ලබා දී තිබෙනවා. ඒ නිසා සමහරු Tamanගේ හිතේ තබාගෙන මේ මොහොතේ මේ ලෝකයේ තුල ඇති වී තිබෙන තත්ත්වයක් තුල මේ තත්ත්වය තුළ සාමාන්‍යයෙන් මේ රටට ආදරය කරන පුරවැසියන් නම් මම හිතන්නේ රජයත් සමග එකතු වෙලා මේ අභියෝගය ජය ගන්න එකට වැඩ කළ යුතු මොහොතකත් ඒනුත් දේශපාලන වාසි ලබා ගැනීමෙන් නැවත නැවතත් මේ රටත් ලෝකයත් ඉතාමත්ම නරක තැනකට තල්ලු කරන්න උත්සාහ දැරීම ඛේදනීයයි. අපි ඒ තත්ත්වයෙන් මිදී එකට එකතු වෙලා මේ අභියෝගය අපි හැම කෙනාම ජයගෙන සුන්දර ලෝකයක් தனமு කියන இல்லிம කරමින් ඉහෙනවා. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.